நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது தை மாதம் 2ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாட்டுப் பொங்கல். அப்புறம் அது அன்றைக்கே திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கொண்டாடுவோம். இந்த ரெண்டுத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விவசாயிகளுக்கும் நம்ம சாதாரண பால் பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கும் அவங்க நிறைய பசுக்கள், எருமை மாடுகள், அப்புறம் காளை மாடுகள்லாம் வளர்ப்பாங்க. இந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அதெல்லாம் நல்லா குளிப்பாட்டி அதுக்கு பூஜை பண்ணுறது தான் மாட்டுப் பொங்கல். இந்த மாட்டுப் பொங்கலை நிறைய பேர் மாடு வச்சுட்டு இருக்கவங்க மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக பசு ரொம்ப உதவியாக இருக்கும். பசு விவசாயிகளுக்கு மட்டுமில்லை, நம்ம எல்லாருக்குமே பசு பால் கொடுக்கறது. அதனால பசுவுக்கு ரொம்ப முக்கியமான இடம் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக நிறைய கோவிலெல்லாம் பார்க்கலாம். காத்தால ஃபஸ்ட்டு கோபூஜை பண்ணிட்டு தான் அந்த கோவிலில் மீதி பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பசுவுக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. பசுவில் நிறைய தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. வெள்ளிக்கிழமையில் கோபூஜை பண்ணுவாங்க. நம்ம வீடெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கூட பசுவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் பால் காய்ச்சுவோம். அதனால பசு ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது நம்மளோட வாழ்க்கையில். இந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வீட்டில் வளர்க்குற பசு, காளை மாடு, எருமை எல்லாத்தையும் நல்லா குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மாலை போட்டு காலுக்கு சலங்கை கட்டி அப்புறம் கழுத்துக்கு மணியெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் அதுக்கு ஹாரதி எல்லாம் காட்டுவாங்க. அது வருஷம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கணும்ன்ட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய மாடு வச்சுருக்கவங்க மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்துலேயே பொங்கல் வைப்பாங்க. நம்ம ஜென்ரலாக பொங்கல் வைக்கிற மாதிரி பொங்கல் சூரியனுக்கு முன்னாலே பொங்கல் வச்சு அதை சூரியனுக்கு படைச்சிட்டு மாடுகளுக்கு கொடுப்பாங்க. இது மாடு நிறைய வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல விசேஷமான நாள். விவசாயிகள் அவங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற கருவிகள் மூலியா அந்த கடப்பாறை, மண்வெட்டி, ஏர், அப்புறம் கலப்பை, அது மாதிரி நிறையா நம்ம பேர்லாம் கூட நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்தையும் நல்லா அலம்பி அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அதோட அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் வச்சுட்டு தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சு கரும்பு வச்சு பூஜை பண்ணிவிட்டு சூரியநாராயண சுவாமிக்கும் அதை பூஜை பண்ணி கற்பூரத்தை காமிச்சு அந்த பண்ண சக்கரை பொங்கலை எல்லா மாடுக்கும் கொடுப்பாங்க. வீட்டில் கால்நடை எதுவும் இல்லை அப்படின்றவங்க நம்மளுக்கு இந்த மாட்டுப் பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும்னா ஊரில் நிறைய கோசாலையெல்லாம் இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்கிற மாடுகளுக்கு பழம், புல் அதை மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் அதோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் முடியுதோ நம்ம போய் கோ சம்ரக்ஷணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் மாட்டுக்கு நல்ல பூஜை பண்ணி அதுக்கு பொங்கல் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் சாயந்தரம் திருப்பி மாட்டுக்கெல்லாம் இப்போ ஒரு சிலர் மாடு மேலே நல்ல வேஷ்டி, துணி அதை மாதிரி போட்டு நல்லா கட்டிட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை வண்டியில் பூட்டி எல்லாரும் அந்த வண்டியில் ஏறி அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இது சொல்லும் போதே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே அந்த வண்டியில் சின்ன பசங்களாம் சின்ன பசங்களாக இருந்தோம். அதனால அப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ கூட கிராமத்துலலாம் போனோம் இந்த மாதிரி பார்க்கலாம். நம்ம மாட்டுப் பொங்கல் அப்படின்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான ஈவெண்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதுதான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்காகவே நிறைய பேர் காளை மாடுகளை வளர்ப்பாங்க. அதுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. அது நல்லா ஹெல்த்தியாக வளர்ப்பாங்க. அதை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய அவங்களுடைய தொழிலாக இருக்கும். எல்லாருமே நிறைய பேர் இதுக்காக காளை மாட்டை வீட்டில் வளர்ப்பாங்க. நிறைய இடத்துல இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், இந்த 3 ஊரில் நடக்கிற ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி. எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது டிவியில் கூட போடுவாங்க. எல்லாருமே இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய ஈவெண்ட்டு கிராமங்கள்லாம். ஜென்ரலாக சின்ன சின்ன ஊரில் கூட ஜல்லிக்கட்டு நடக்கும். அதுக்கு பெரிய பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் அதை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த 3 இடத்துல நடக்கிற ஜல்லிக்கட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல கோவில் காளை அப்படின்ட்டு ஜென்ரலாக கோவிலுக்கு காளையை நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த காளை தான் ஃபஸ்ட்டு வரும். அதை யாரும் பிடிக்க மாட்டாங்க. அந்த காளையெல்லாம் வாடி வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது வழியாக தான் வெளியே வரும். அது வெளியே வரும்போது 2 பக்கமும் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காளை சீறி பாய்ஞ்சிட்டே வரும். அதை பிடிக்கிறது ரொம்ப
கஷ்டமான வேலை தான். ஆனாலும் அதை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இதுக்காகவே ட்ரெயின் பண்ணிட்டு வருவாங்க. வந்து அந்த காளையை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. காளையை வந்து அடக்கி அதை பிடிச்சிட்டு அந்த கொஞ்சம் பர்டிகுலர் டைம் இருக்குது, அந்த டைம் வரைக்கும் அதை விடாமல் பிடிச்சிட்டு போனால் அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அதே மாதிரி காளைகள் கூட ரொம்ப வந்து சீர்பாதி காளைகள் நல்ல ஆக்ரோஷத்தோடு வரும். அதை வந்து யாராலையும் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி போகிற காளைகளுக்கும் பரிசு இருக்குது. அதோட பரிசு வந்து அந்த ஓனருக்கு கொடுப்பாங்க. இது வந்து இந்த பரிசு வாங்குறது, காளை பரிசு வாங்குறதும் ரொம்ப விசேஷம். அந்த காளையை வந்து அடைக்கிறவங்க பரிசு வாங்குறதும் அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது பார்க்கறதுக்காக பெரிய கேலரியெல்லாம் கூட வந்து செட் பண்ணுவாங்க. அதனால தான் தை மாதம் 2ஆம் தேதி வந்து திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுறாங்க. அன்றைக்கி வந்து அரசு விடுமுறை, மாட்டுப்பொங்கல், இது ரெண்டும் சேர்ந்து அரசு விடுமுறையாக வருது. திருவள்ளுவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் திருக்குறள் வந்து 1330 திருக்குறள் எழுதியிருக்காரு. அது வந்து 133 அதிகாரத்தில் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் திருக்குறள் இருக்கும். எல்லா திருக்குறளும் நம்ம வாழ்க்கை நெறி, நம்ம எப்படி வாழணுன்றதை வந்து அவர் திருக்குறள் மூலம் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் இதில் வந்து எல்லாருக்குமே எந்த நாடாக இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே வாழ்க்கை நெறியை பற்றி அவர் அந்த திருக்குறளை சொல்லியிருக்காரு. அதனால தான் அவரை வந்து திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதுதான் இதோட ரொம்ப விசேஷம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பிரதமர் மோடி எங்கே போனாலும் திருக்குறளில் வந்து எடுத்துக்காட்ட சொல்லி பேசுவார் அவர். அதனால இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச. திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னார வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்தார் அப்படிங்கிறாங்க. அதனால் மயிலாப்பூரில் முண்டக்காணி அம்மன் கோவில் இருக்குது. அது பக்கத்தில் வந்து அவருக்காக ஒரு கோவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வந்து திருவள்ளுவர் எழுதின 1330 குறளும் ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு சைடில் எப்படியே 10 திருக்குறள் எழுதியிருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சென்னையில் இருக்கிறவங்க பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே காமிக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து படிக்கிறதுக்கும் நிறைய இருக்குது. அதனால் டைம் இருந்தால் நீங்கள் வந்து வள்ளுவர் கோட்டம் போய் அதை பார்த்துட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் வந்து கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு நல்ல ஒரு பெரிய சிலை வச்சுருக்காங்க. அதுவும் அந்த டூரிஸ்ட் மாதிரி கன்னியாகுமரி போனால் அதையும் பார்த்துட்டு வாங்க. திருவள்ளுவர் நான் சொன்னாலே 2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். அவர் எப்படி இருப்பார்ட்டு யாருக்குமே தெரியாது. கேஆர் வேணுகோபால சர்மா அப்படின்றவர் வந்து 30 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, அந்த திருவள்ளுவர் படத்தை அவர் தான் வரைஞ்சார். இதை வந்து மத்திய அரசு 1960ஆம் வருஷம் வந்து அங்கீகரிச்சது. தமிழ்நாடு அரசு வந்து 1964 அங்கீகரிச்சது. இப்போ நம்ம எல்லாம் ஸ்ட்ரீட் பஸ்லலாம் பார்க்கலாம், மாநகர பேருந்துலலாம் திருக்குறள் இருக்கும், திருவள்ளுவர் ஃபோட்டோவும் இருக்கும். அதனால் நம்மளுக்கு திருவள்ளுவர்னால் இப்படி தான் இருப்பார்னு ஒரு ஐடியாவில் நம்ம மனசில் அவர் இருப்பார். ஸோ திருவள்ளுவர் எழுத திருக்குறள் படி நம்ம வாழறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் கடைசி நாள் வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் உழவர் திருநாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி உழவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த பொங்கல் எல்லாம் முடிஞ்சுட்டு அன்றைக்கி கடைசி நாள் காணும் பொங்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து எல்லாருமே குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி, ஒரு சிலர் வந்து இங்கே இருக்கிறவங்க அப்பா அம்மா வந்து வெளியூரில் இருப்பாங்க, கல்யாணம் ஆகி வந்தவங்கலாம். ஸோ அவங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு போவாங்க. நிறைய பேர் வந்து அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி அப்படிலாம் பக்கத்து ஊர்லலாம் இருக்கிறவங்கள பார்க்கறதுக்காக இந்த மாதிரி மாடு வண்டி கட்டின்னு போய் பார்த்துட்டு வருவாங்க. ஜென்ரலாக அன்றைக்கி காணும் பொங்கல் அன்றைக்கி போய் பெரியவங்களெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். முதலாம் எல்லாரும் இப்போ கூட நிறைய பேர் வருவாங்க, பொங்கலை நான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து எல்லோரும் காணும் பொங்கல் அன்றைக்கி இது மாதிரி பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேயும் எல்லாருமே சேர்ந்து நல்லா விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்க. சின்ன பசங்கள்லாம் அந்த கோலாட்டம், கும்மி அந்த மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற பைசா, அதாவது பொங்கலை நாம் வாங்கி வந்து அதை சேர்த்து வச்சுட்டு இல்லாட்டி ஏதாவது சந்தோஷமாக அதை செலவழிச்சிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி பொங்கல் 4 நாளும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு பசங்க ஒரு நல்ல சின்ன பசங்களாக அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ஸ்கூலில் போனோடனே எல்லாருமே கேட்பாங்க, இந்த மாதிரி எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு காம்படிஷன் கூட எழுத சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மறக்க முடியாத நினைவாக இருக்கும் எல்லாருக்குமே. எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.